சென்னை அமைந்த கரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் அக்கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் தற்போது ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தோட முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கங்க சந்தோஷ். வணக்கம் அரசி. சென்னை அமைந்த கரையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் தான் தற்போது இந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையிலான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் 65 மாநில நிர்வாகிகள், அதே போல 66 மாவட்ட தலைவர்கள், அது மட்டுமல்லாமல் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக நியமிக்கப்பட்ட குழு உறுப்பினர்கள் 67 நபர்கள் என 37 அணி நிர்வாகிகள் என ஒரு மாபெரும் ஆலோசனை கூட்டமாக தான் இந்த ஆலோசனை கூட்டம் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் தற்போது கலந்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் முக்கிய நிர்வாகிகள் பலரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். தேர்தல் நடைபெற்றதற்கு, அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தல் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் 7ஆம் கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது ஜூன் 4 நடைபெற இருக்கக்கூடிய சூழலில்தான் இந்த ஆலோசனை கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக உள்ளே ஆலோசனை கூட்டத்திற்கு அனுமதிக்கப்படக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களுக்கு உறுப்பினர் அட்டை மற்றும் அவர்களுக்கான அந்த அடையாள அட்டை என்பது காண்பித்த பிறகாகவே தொடர்ச்சியாக உள்ளே அனுமதி என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக வாக்கு எண்ணிக்கையின் போது பூத்களுக்குள் அனுமதிக்கப்படக்கூடிய அந்த பாஜக உறுப்பினர்கள் எப்படி செயல்பட வேண்டும், எவ்வாறு பணியாற்ற வேண்டும் உள்ளிட்ட ஆலோசனைகளை தொடர்ச்சியாக பாஜக கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழகம் மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களில் பாஜக இந்த 6 கட்ட தேர்தல் முடிவிற்கு பிறகாக வலுவான நிலையில் இருப்பதாக பல்வேறு தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக பாஜக தலைவர்கள் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, மக்களினுடைய ஆதரவு எந்த அளவு கொடுத்திருக்கிறார்கள், 3வது முறையாக ஆட்சியில் பாஜக அமரப்போகிறதா உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த ஆலோசனை கூட்டத்தில் தொடர்ச்சியாக பேச இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாமல் சென்னையை பொறுத்தவரையிலுமே 3 நாடாளுமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பூத் கமிட்டிகளில் வாக்கு எண்ணிக்கையின் போது பாஜக தரப்பில் இருந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாத வண்ணமும், அதே போல தேர்தல் அலுவலர்களிடம் எந்த மாதிரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களையும் தொடர்ச்சியாக முன்வைத்திருக்கிறார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பூத் கமிட்டிகளிலும் அதே போல வாக்கு எண்ணிக்கையின் போது தொடர்ச்சியாக பாஜகவினுடைய செயல்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக அண்ணாமலை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதனை பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பதும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் நிறைவு பெற்ற பிறகாக முதல் ஆலோசனை கூட்டமாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதால் பல்வேறு ஆலோசனைகளை பாஜக தலைவர் அண்ணாமலை எடுத்துரைக்க இருக்கிறார். ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாகவே இதற்கு பிறகாக எந்தெந்த மாதிரியான ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறார் என்பதும் தெரிய வரும். தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டத்தில் கேசவ விநாயகம், அதே போல தமிழிசை சவுந்தரராஜன், துணைத் தலைவர்கள் கருநாகராஜன் உள்ளிட்ட மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் மற்றும் அணி பிரிவினுடைய தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று இருக்கின்றனர். ஆலோசனைக்கு பிறகாகவே எந்த மாதிரியான நிலைப்பாடுகளை பாஜக எடுத்திருக்கிறது, தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது எந்த மாதிரியான வாய்ப்புகள் பாஜகவிற்கு இருக்கும், வெற்றியை கொண்டாட வேண்டும், அதே போல எந்தெந்த தொகுதியில் அவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது உள்ளிட்டவைகள் எல்லாம் உள்ளே ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக முழுமையான விவரங்கள் என்பதும் தெரிய வரும். அரசி, சென்னை அமைந்த கரையிலிருந்து நேரலையில் எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் கொடுத்த கூடுதல் விவரங்களை கேட்டோம். நன்றி சந்தோஷ்.